ஹை ஃப்ரான்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது பிஎஃப்ல அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த லிமிட் 50,000 இருந்து இப்போ 1 லட்சமா உயர்த்திருக்கிறாங்க. ஸோ எந்த ஆப்ஷனுக்கு அவங்க உயர்த்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே பார்க்கலாம். இது சம்பந்தமா இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து சமீபத்தில் ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்க்குலர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சர்க்குலர் வெளியிட்ட டேட் பார்த்தீங்கன்னா 16 ஏப்ரல் 2024. ஸோ முந்தானத்து அந்த சர்க்குலர் வெளியிட்டிருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோன்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், தென் ஹெட் குவார்டர்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், ரீஜனல் பிஎஃப் கமிஷனர், ஆஃபீஸ் இன்சார்ஜஸ் எல்லாருக்குமே இந்த சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாருங்க. என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் எலிஜிபிலிட்டி லிமிட் ஆஃப் 68J கிளைம்ஸ் ஃபார் ஆட்டோ கிளைம்ஸ் ப்ராசஸிங் ஃப்ரம் ₹50,000 to ₹1 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நேச்சுரல் கலாமிட்டிஸ், மேரேஜ், படிப்பு செலவு, இல்னஸ், காய்ச்சல், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அமௌண்ட்டை நம்ம திருப்பி பிஎஃப் ஆஃபீஸ்க்கு செலுத்த தேவை கிடையாது. ஸோ இதில் பர்டிகுலராக 68J அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக இருக்கக்கூடிய இல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். அதாவது இந்த இல்னஸ் ஆப்ஷன் பயன்படுத்தி நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணும்போது நம்ம கூடிய விரைவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ளார நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்னுடைய லிமிட் முதல்ல எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா, 6 மாசம் எம்ப்ளாயினுடைய பேசிக் பிளஸ் டிஏ அல்லது குறைந்தபட்சம் 50,000 ரூபாய். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்ல எந்த அமௌண்ட் கம்மியா இருக்கோ அந்த அமௌண்ட் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த இல்னஸ் ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அதில் தான் இப்போ அந்த சேஞ்சஸ் 50,000 ரூபாய் அப்படிங்கிறத 1 லட்சமா உயர்த்திருக்காங்க. இல்னஸ் ஆப்ஷன் எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். இந்த இல்னஸ் ஆப்ஷன் பயன்படுத்தி நம்ம வித்ட்ராவல் பண்றதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃபும் சப்மிட் பண்ண தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி வித்ட்ராவல் பண்ணலாம். அல்லது நார்மலாவே நீங்க இந்த இல்னஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறத பயன்படுத்தி வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விரைவில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த 1 லட்ச ரூபாய் அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it is to inform that the competent authority has approved the limit of auto claim settlements under para 68J from ₹50,000 to 1 lakh, and the same had been also deployed in the application software on 10 April 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடைமுறைக்கு எப்பயிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னா 10/4/2024 நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இனி நீங்க ஆன்லைன் மூலமா இல்னஸ் ஆப்ஷன் கிளைம் பண்றீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருந்தது அப்படின்னா. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்குலர். இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் எப்படி வித்ட்ராவல் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு அதில் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா கிளைம் ஃபார்ம் 31 19 10C and 10D அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளைம் பண்ணுங்க. ஃபார்ம் 31 அப்படிங்கிறது தான் அட்வான்ஸ் அமௌண்ட். அது கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அது ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 மட்டும் தான் எனக்கு காமிக்குது. இன்கேஸ் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் ஏஎன்ல வந்து எல்லாமே டேட்டா ஆஃப் எக்ஸிட்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் 19 10C இதெல்லாம் வந்து காமிக்கும். அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் எடுக்க போறீங்க அப்படின்னா பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்வீஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுடைய யூஎன் அக்கௌண்ட்ல எத்தனை பிஎஃப் மெம்பர் ஐடி இருக்கோ அது எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த பிஎஃப் மெம்பர் ஐடியிலேருந்து நீங்கள் பணம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஎஃப் மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா பர்பஸ் ஆஃப் விச் அட்வான்ஸ் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இல்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இப்போ அந்த அப்டேட் வந்திருக்கு. 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ இல்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸில் நீங்கள் 1 லட்ச ரூபா என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கீழே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ் கேட்கும். தென் உங்களுடைய பேங்க் பாஸ்புக், உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சரு, ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் தெளிவாக இருக்கிற மாதிரி பேங்க் பாஸ்புக்கோ அல்லது செக்லீஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் நேம் இதெல்லாம் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி கேன்சல் செக்லீஃப் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அல்லது பாஸ்புக் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கேட் ஆதார் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா போதும். அவ்வளோதான். அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. அடுத்த 7 நாட்களுக்குள்ளார உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த 1 லட்ச ரூபா அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்டை முடிஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.